சேப்பங்கிழங்கு வறுவல் எப்போ செஞ்சாலும் நல்லா குழகுழப்பாக இருக்குது, கிரிப்ஸியாக வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா? வாங்க பார்த்துடலாம். சேப்பங்கிழங்கை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி குக்கரில் வச்சு ஒரு விசில் வந்தால் போதும். அதை எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் இப்படி அப்படியும் நல்லா வறுத்தோம்னா அருமையாக மொறுன்னு சேப்பங்கிழங்கு கிடைக்கும். இது குழகுழன்னு ஆகவே ஆகாது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாவே வேகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மொறுன்னு அந்த அளவுக்கு வந்த பிறகு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதில் ரொம்ப எந்த மசாலாவும் கூட நான் சேர்க்க மாட்டேன். மிளகாத்தூளும் உப்பும் போட்டாலே இது அருமையான வறுவல் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி வழவழப்பு குழகுழப்பு இல்லாமல் அருமையான சேப்பங்கிழங்கு ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்த்துட்டிங்களா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக கருவேப்பிலை தூவிட்டோம்னா அருமையான சேப்பங்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.